கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். நீதியுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். என்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே, மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உத்தமரே ஸ்தோத்திரம். சத்தியபரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வலோகத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவமாகவே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம். மகாராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம். சாலேமின் ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம். நிர்மல ராஜாவே ஸ்தோத்திரம். நித்திய ராஜாவே ஸ்தோத்திரம். அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்திரம். அதரிசனமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம். யூதருடைய ராஜாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம். யாக்கோபின் ராஜாவே ஸ்தோத்திரம். யெஷூரனின் ராஜாவே ஸ்தோத்திரம். சீயோனின் மீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவே ஸ்தோத்திரம். ஜெய கம்பீரமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் அதிபதியே ஸ்தோத்திரம். அதிபதிகளுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். பூமி அனைத்திற்கும் ராஜாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமீனப்பா. இதோ இந்த வேலையிலும் கூடாண்டரப்பா. அமீன்றப்பா. இந்த ஓய்வு நாளிலும் கூடாண்டரப்பா. நிறைய எங்கள் குட்டி சிறுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, வருகிற இன்னும் ஒவ்வொரு வரையும் அப்பா நீர் குட்டி சேர்க்க முடியாக சுபிக்கிறோம் அப்பா. அமீனப்பா. இந்த ஆராதனையிலும் கூடாண்டரப்பா. தொடக்க முதல் முடிவு வரையிலும் அப்பா நீர் எங்கள் மத்தியில் அஸ்திவாட முடியாக சுபிக்கிறோம் அப்பா. நீர் மகிமையடைய முடியாக சுபிக்கிறோம் அப்பா. அமீன்றப்பா. நீரே ஆசீர்வாதத்தை வழிநடத்த மாட்டவரே. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதம் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Bye.
வீடு பிரதிஷ்டை செய்யும்போது பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தை இதுதான். நாங்கள் பார்க்கும்போதுமே நாங்கள் நிச்சயமாகவே நாங்கள் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தை நான் பார்க்கும்போது 2-3 தினங்களுக்கு முன்பாக இதை பார்க்கும்போது இந்த ஒரு பாடல் அப்படியே வந்தது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமாக ஆசீர்வாதம் பொழிந்திடும் இந்த நேரத்தில் கர்த்தரை நாம் உற்சாகமாக நாம் துதிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நம்முடைய பாடலாமா? ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருட. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருட. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். சோர்வான சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். நெருக்கத்தினோம் பெருக்கத்தையே அழுத்திடும் தேவன் நம்மோடு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழுத்திடும் தேவன் நம்மோடு. தலத்தின் மேல் கரங்களை சொல்லி, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருங்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருங்கத்தின் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. தினக்கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலமிது. தினக்கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலமிது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. அல்லேலூயா. எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டி, ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருட. பெருக்கத்தை அளித்திடும் தேவன்
கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சொர்வாத சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். சொர்வாத சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழைத்திடும் தேவன் நம்மோடு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழைத்திடும் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைவிடுமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைவிடுமே. திரக்கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலமிலே. திரக்கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலமிலே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்த பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்த பரிசுத்தமே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமா மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. இது ஒரு பழைய பாடல். ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி வந்ததை நம்முடைய பாடப் போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். செங்கடல் இரண்டாய் பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே. செங்கடல் இரண்டாய் பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே. இஸ்ரவேலின் துதிகளாலே எரிகோ வீழ்ந்ததுவே. இஸ்ரவேலின் துதிகளாலே எரிகோ வீழ்ந்ததுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் ஆதிபக்தரிடம். 7 மடங்கு
ஏழை தந்தாசருட நடந்தார். தானியேலை சிங்ககிரியில் தூதன் துணையாய் காத்தனரே. தானியேலை சிங்ககிரியில் தூதன் துணையாய் காத்தனரே. ஆச்சரியமே சூப்பர் பாருங்க. அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் இன்னொரு டைம் பாடலாமா? ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் தம்பாக்கினாலே யோசுவாவே வார்த்தையாவே ஏகும் சூரியன் நின்றதுவே. யோசுவாவே வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே. ஆச்சரியமே கரங்களை தட்டி அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் அருமையா பாடுறீங்க. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் சேனைக்குள் பாயோ மாபலன் தேவனிடம் அடைந்தார். சேனைக்குள் பாயும் மாபலன் தேவனிடம் அடைந்தார். வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்து. வீழ்த்தினானே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்து. ஆச்சரியமே அதிசயம் ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானது. ஆண்டவருடைய செயல்கள் அதிசயமானது. அதனால ஆண்டவருடைய ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் நேற்றும் என்றும் என்றும் மாறினாரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறினாரே. தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் கடைசி சென்சா மறுபடியும்
பாடலாமா? நம்மும் பிதா நம்பின தேவன் என்றும் என்றும் மாறிடாரே. நம்பின தேவன் என்றும் என்றும் மாறிடாரே. தம்மை நோக்கி வேண்டும் போது நம்மை ஆதரிப்பார். நம்மை நோக்கி வேண்டும் போது நம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். கரங்களை உயர்த்தி, கரங்களை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி. ஆண்டவர் செயல்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. அப்படியே முழங்கால் படியலாமா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். கரங்களை உயர்த்தி. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகா. அன்பு சகோதரா சகோதரி, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே சகோதரனை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. கரங்களை உயர்த்தி. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. நீர் பெருகப்படுவதற்காய் அன்பின் பிரசன்னத்திற்காய் மக்கள் நன்றி. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர் தேவனாயிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சத்தத்தை உயர்த்தி பாடலாம். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று கரங்களை மேன்மை உயர்த்தி. அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே சத்தத்தை உயர்த்தி உங்க நாமம் உயரணும். இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இன்னொரு டைம் சொல்லலாமா? உங்க நாமம் நாமம் உயரணும். இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க அப்படியே கர்த்தரோடு மஸ்மதியா ருதியாசி அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா. மஸ்மதியா துயா ருதியாசி யாவே சதுலு மரதியா சதுல மரதியா சந்தல மரதியா சகுலாரத மஸ்மதியா துடால மரதியா. அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா. மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நீடிய தயவும் மிகுந்த கிருபையும் நிறைந்த கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வரும்படி, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் காணப்படும்படி நீர் பாராட்டி நம்முடைய உன்னத தயவுக்காக இரக்கத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்பிற்காக ஆண்டவரே மக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா, மக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2வது ஆராதனை உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் காணப்படும்படி
நீர் பாராட்டி நம்முடைய உன்னத கிருபைக்காக, தயவுக்காக, அன்பிற்காக, உடைய அரவணைப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மட்டுமே மகிமை அடையட்ட ராஜா. பிதாவே, உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்க அமர்ந்திருக்கிற உம்மை தொழுது கொண்டு ஆராதித்து அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் ராஜா. உம்முடைய நாம மகிமைக்காக நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காக எமக்கு நன்றி. அப்பிரயோஜனமானவர்கள் கடமையை மாத்திரம் செய்ய நீர் தந்த நல்ல கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிக்க நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்த தேவனே. அப்பா, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் எங்கள் சபை அப்பா 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, அநேக லட்சங்களுக்கு, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான சபையாய் நீர் மாற்றுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்கள் இருதயத்தை உமக்கு முன்பாக அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படி வேண்டி ஜெபிக்கின்றோம். கிருபையாய் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பக்கத்தில் பாருங்கள் யார் இருக்காங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமென். என்ன சொன்னாங்க? அது எங்கே பாஸ்டர் கேட்டாங்க? நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்டேன், அவ்வளோ. நல்லா விசாரிங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? இந்த வார்த்தை கேட்கறதுக்கு இன்றைக்கி உலகத்தில் ஆள் இல்லை. நான் தான் காலையில் அதிகாலையில் கேட்பேன், நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். அதிகாலை ஆராதனையில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க? நீங்களெல்லாம் பாக்கியவான்கள். உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஒரு பாடலை பாடி நம்ம மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த ஆபத்தில் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவர் என்னை நினைத்தார், என்னை ஆசீர்வதித்தார். எல்லாரும் மறந்தாலும் அவர் என்னை மறக்கலன்றவங்க எத்தனை பேர்? சத்தமாக தான் சொல்லுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். கீபோர்டு கொஞ்சம் வாழும். மனதாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சத்தமா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. சத்தமா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சாத்தான் எத்தனை தடைகளை கொண்டு வந்தான். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை.
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க மனதார. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா. எஸ், ஒரு நாளும் அவர் நம்மை மறக்கவில்லை. நன்றி சொல்வே. உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார். மறவாமல் நினைத்தீரையா. மனதார போகும்போது நன்றி சொல்வே. வரும்போது நம்மளை பாதுகாத்தார். எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை ஆண்டவர் என்னை அனுதினம் நினைத்து காத்தார் என்ற ஒரு அலேலியா சொல்லுங்க. ஜோர ஒரு கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் என்னை மறக்காமல் 3 வேளையும் சாப்பாடு கொடுத்தாருன்ற ஒரு அலேலியா சொல்லுங்க. ஜோரா கரை தட்டி நன்றி சொல்லுங்க. ஒருவேளை உணவு கூட கிடைக்காம அநேகர் கஷ்டப்படுறாங்க. 3 வேளையும் திருப்தியான உணவு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? மட்டும் பாடிட்டே இருந்தீங்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லணும்னு. 10 குஷ்டரோகிய சுகமானாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவர் கேட்டார், மீதி 9 பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு அர்த்தம். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லு. ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ நன்றி உள்ளவளாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் அநேக சமயத்தில் கொஞ்சம் ஸ்பீடு, நிறைய ஆசீர்வாதத்தை பெறுறோம், கொஞ்சமாக தான் நன்றி சொல்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறைய நன்றி சொல்லுங்க. இந்த பாட்டை பாடிட்டே இருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். ஆமென், ஆமென். சரி, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான தேவ செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். செய்தியின் தலைப்பு, சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும். இது ஒரு பக்தனுடைய ஜெபம். அல்லேலூயா. கடவுளுடைய பக்தனுடைய ஜெபம். என்ன ஜெபம்? சுத்தமான இருதயத்தை எண்ணில சிருஷ்டியும். படைங்க ஆண்டவரே, என் இருதயம் சரியில்லை. சொல்லுங்க, என் இருதயம் சரியில்லை, நல்ல இருதயத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். யார் அந்த மனிதன் என்றால், இஸ்ரவேலிலே ராஜாவாக இருந்த தாவீது. ஆமென். இந்த ஃபேனை கூட இன்னொரு லெவல் வைங்க. அல்லேலூயா. சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை, அவனுக்கு வீட்டிலே மதிப்பில்லை. யாருக்கு? தாவீதுக்கு.
அப்படி சாதாரண ஆடு மேய்த்து கொண்ட மதிப்பில்லாத, குடும்பத்திலே மதிப்பில்லாத தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இங்க அநேகர் வந்திருக்கிறீங்க, என் குடும்பத்தில் எனக்கு மதிப்பே இல்லை பிரதர், ரொம்ப அற்பமாக நினைச்சாங்க, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி இப்போ எல்லாரும் எனக்கு மதிக்கிறாங்க. அப்படி சொல்றவங்க ஒரு இலையிலையா சொல்லுங்க. ஆமென். பாருங்க, மதிப்பே இல்லாத ஒரு மனிதன், ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் மதித்து அவனை நேசித்தார். எதுக்காக நேசித்தார்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22, தாவீது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்தானா, அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டாராம். அது மட்டுமல்ல, தனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்று ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டாராம். வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தாவீதை அரசனாக தெரிந்து கொண்டார். அன்றைக்கு இருந்த பிரபலமான சவுலை, அன்றைக்கு இருந்த ராஜாவை தள்ளிட்டு குடும்பத்திலே மதிக்காத ஒரு அற்பமாய் ஆடு மேய்க்கிற ஒருத்தனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்குன்னா, எனக்கு சித்தமானதெல்லாம் தாவீது என்ன பண்ணுவான், செய்வான்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டார். உங்கள் சொந்த பந்தத்தில், உங்கள் இனத்தார் மத்தியில் எவ்வளோ படித்தவங்க இருக்கலாம், அறிவாளிங்க இருக்கலாம், ஆனால் உங்களை எதற்கு தெரிந்து கொண்டார்? நான் சில நேரத்தில் புலம்புறது உண்டு. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் சபை மக்கள் மத்தியில், அநேகர் மத்தியில். சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ஆங்கிலத்தில் நிறைய புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்களான்னா இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு கடைசி சொல்லுவாங்க, அந்த இங்கிலீஷில் இருக்குது அப்படின்வாங்க. இன்னும் நீங்கள் பாடல் இதை நீங்கள் வளர்த்துக்கோங்க, இன்னும் நீங்கள் மியூசிக் கற்றுக்கோங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நிறைய எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ படித்தவங்க ஞானவான இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு என்னையா பிடிச்சி இப்படி உழுக்குறீங்க, அல்லேலூயா, என்னையா பிடிச்சி இப்படி உழுக்குறீங்க ஆண்டவரே அப்படின்னு நினைப்பேன். அல்லேலூயா. அப்படி தாவீது பார்த்தீங்களனாக்க ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன். அவங்க அண்ணமாரெல்லாம் கூட ரொம்ப திறமையானவங்க, இராணுவத்தில் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆடு மேய்க்கிற தாவீதை அரசனாக தெரிந்து கொண்டாராம். ஏன் சொல்லுங்க? எதற்காக? எனக்கு சித்தமானதை தாவீது செய்வான். உங்களை ஏன் குடும்பத்தில் தெரிந்து கொண்டார் தெரியுமா? பக்கத்தில் கையை பிடிச்சி ஐயா அவர் கையை பிடிங்க, பரவாயில்ல, நம்மளு தான். சொல்லுங்க, உங்களை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? தண்ணி போட்டு ரோட்டில் கிடந்த உடனே ஏன் தெரிந்து கொண்டு இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு உட்கார வச்சுக்கிறார் தெரியுமா? அவர் இருதயத்துக்கு ஏற்றதெல்லாம் நீ செய்வன். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் மட்டும் தாவீதை நேசிக்கல, தாவீதும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார். ஒரு நாள் அவர் அரண்மனையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம், நான் இவ்வளவு விலையுயர்ந்த கட்டடத்தில் ஒரு அரண்மனையில் இருக்கிறேன், விலையுயர்ந்த மரங்களால்
அலங்கரிக்கப்பட்ட அந்த அரண்மனையில் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய கூடாரம் ஒரு டென்ட்டில் இருக்கிறதே, ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி ஒரு டென்ட்டில் இருக்கிறதே, தேவன் ஒரு கூடாரத்தில் இருக்கிறாரே, இந்த அரண்மனையை காட்டிலும் அழகான ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தான். அதற்காக விலையுயர்ந்த பொன்னு வெள்ளி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அவன் ஆயத்தப்படுத்தினான். ஆண்டவர் சொன்னாரே, நீ என்னை அதிகமாக நேசிக்கிற, எனக்கு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிற, ஆனால் நீ கட்ட மாட்ட, உன் மகன் கட்டுவான். அல்லேலூயா. நீ ரொம்ப போர் புரிந்து கையெல்லாம் ரத்தமாக இருக்கு, நீ கட்ட மாட்ட. உன்னுடைய மகன் காலத்தில் அவனை ராஜாவாக்க, அவன் காலத்தில் யுத்தமே இருக்காது, அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஆமென். ஆனால் அந்த ஆசை இருக்குல்ல, ஆண்டவர் நேசித்ததுனால தான் அந்த எண்ணம் வந்தது. இப்படி தாவீதை கர்த்தர் நேசித்தார், தாவீது கர்த்தரை நேசித்தான், அவருக்கு சித்தமானதெல்லாம் தாவீது செய்து கொண்டு வந்தான். ஆனாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு பாவ சோதனை வந்தது. இங்கே இருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீங்க. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வருது? சில நேரத்தில் சோதனை வருதா இல்லையா? வருதா இல்லையா? வரலனாக்க நீங்கள் வேற மாதிரின்னு அர்த்தம். அல்லேலூயா. வருதுன்னா தான் மனுஷராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் ஒரு பாவ சோதனை வந்தது. அது என்னன்னா, ஒரு பச்சபால் என்ற ஒரு பெண்ணை அவன் இச்சித்து அவளிடத்தில் தவறு செய்கிறான். அவளுடைய கணவனை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறான். அந்த செய்த பாவத்தை மறைத்து விட்டான். யாருக்குமே தெரியல நான் செஞ்ச பாவம்னு நினைச்சான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவன் பாவத்தை நினைப்பு அவனுக்கு உணர்த்துகிறார். உடனே ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் தவறு செஞ்சுட்டேன், மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு இறங்கி மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த 51ஆம் சங்கீதத்தை இந்த சூழ்நிலையில தான் அவர் எழுதினார். அந்த பாவ சோதனையில் விழுந்து அவர் எழுந்த அனுபவத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? 51ஆம் இந்த 51ஆம் சங்கீதத்தை தியானித்து தாவீதின் வாழ்க்கையிலே அவர் விழுந்தால் எப்படி எழுந்தார் என்ற அனுபவத்தை நாம் படித்து நாம் அதிலிருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு என்னோட கூட செய்தியை தியானிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? பாருங்க, தாவீதுக்கு ஒரு சோதனை. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மோன் புத்திரர் மீது ஒரு யுத்தம். இஸ்ரவேல் தேசத்துக்கும் அம்மோன் புத்திரர் என்ற பக்கத்து தேசத்துக்கும் யுத்தம். அந்த யுத்தத்துக்கு எப்பவுமே ராஜா தான் முன்னிருந்து நடத்துவார். ஆனால் தளபதியை அனுப்பிச்சிட்டு முழு இராணுவத்தையும் அனுப்பிச்சிட்டு வேதம் சொல்லிருக்கிறது இஸ்ரவேல் அனைத்தையும் அனுப்பிச்சிட்டான். அல்லேலூயா. யுத்தத்தை அனுப்பிச்சிட்டு ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அரண்மனையிலே தங்கிட்டார். அல்லேலூயா. பாருங்க, தனிமை ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அண்ட் ஐடியல் மைண்ட் இஸ் த டெவில் ஒர்க் ஷாப். அதாவது நீங்கள் ஒருவர் சும்மா சோம்பேறியாக தனிமையில் இருப்பாரானால் அவன சிந்தனையில் எண்ணங்களில் சாத்தான் பாவத்தை கொண்டு வந்து அவன் வாழ்க்கையை சீரழித்து விடுவான். அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணுங்க, 10 ரூபா கொடுத்தனால யாராவது பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். அல்லேலூயா. தனிமை மிகுந்த ஆபத்தானது.
இயேசு கிறிஸ்து பாருங்க ஊழியத்துக்கு அனுப்பும்போது 2 பேரை அனுப்பிச்சார். ஏன்? ஒரு விழுந்தால் உடனாளி அவனை தூக்கி விடுவான். அல்லேலூயா. ஒருத்தர் அப்படியே அவிசுவாசத்துக்கு போனால் பக்கத்தால் உற்சாகப்படுத்தி என்ன பண்ணிடுவார்? கொண்டு போயிடுவார். ஒண்டியாக இருந்து விழுந்தால் தூக்கி விடுறதுக்கு இல்லையே ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பவும் தனிமையை நாம் விரும்பக்கூடாது. தனிமையாக இருந்தது மட்டுமல்ல, அவர் மொட்டை மாடியில் போய் உலாவுறாரு. வாசிங்க 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்தில் கம்பீரமா வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கை அறையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பிரகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பிரகையின் மேல் கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். பாருங்க, சும்மா இருந்தாலும் இப்ப எங்க இருக்கிறாரு? மொட்டை மாடியில் போய் அப்படியே மேலே பார்க்குறார், கீழே பார்க்குறார், சைடில் பார்க்குறார். அவர் இப்படி பார்த்தாரு, ஒரு குளிக்கிற பெண்ணை பார்த்துட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சும்மா தான் இருக்கிறவங்க செல்ஃபோனு, அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டு, அதில் போய் இதில் போய் கடைசியில் எங்கே மாட்டுறாங்க? தவறான வெப்சைட்டில் மாட்டுறாங்க. அப்படி தானே? அதே போல தான் அவரும் அங்கே பார்த்து இங்கே பார்த்து குளிக்கிற பெண்ணை பார்க்குறாரு. பாருங்க, அவர் உடனே அந்த பெண் யார் என்று விசாரிக்க சொல்லி அவளை அழைத்து வர சொல்லி, அவர் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியுது. இவருக்கு நிறைய மனைவி, ராஜா இல்லையா, நிறைய மனைவிகள் இருக்காங்க. அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த இவதான் ரொம்ப அழகா. நிறைய பேருக்கு தாம் மனைவி அழகாக இருக்கிறது தெரியாது, அடுத்தவங்க மனைவி தான் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி. இது பிசாசனுடைய செயல். எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான். பக்கத்தில் பார்த்து, எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான். பெண் பிசாசு உனக்கு அப்படி காட்டுறான். இல்லையா? ஏன்னா உன் வாழ்க்கையை கெடுக்க. தாவீதுக்கு அநேக மனைவிமார் இருந்தும் கூட அடுத்தவனுடைய மனைவி, இவனுடைய போர் சேவகனுடைய மனைவி தான் அது. அவ குளிச்சுட்டுனா இவனுக்கு ரொம்ப அழகா தெரியுது. அதான் கண்களின் இச்சை. பிசாசு கண்ணில் வந்து அது ரொம்ப மிகப்படுத்தி காட்டுவான், மிகப்படுத்தி காட்டுவான், காட்டி பாவத்தில் விழ வைப்பான். அல்லேலூயா. பாருங்க, அந்த பெண்ணை ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி காட்டுறான். அவளை அழைத்து வர சொல்லி அவளோடு தவறு செய்து விடுகிறான். தவறு செய்ததும் அவள் கொஞ்ச நாள் கழிச்சு ஆளு விட்டு அனுப்புறா. என்னது, நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் 11:3 வாசிங்க. அப்பொழுது தாவீது, அது கீழே வாசிங்க 4வது வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைப்பித்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். இப்ப ஐயாவுக்கு பயம் வந்துருச்சு. யாருக்கும் தெரியாம என்ன பண்ணிட்டாரு? தவறு பண்ண. இப்ப அந்த அம்மா ஆளு விட்டு அனுப்புது. ஐயா, நான் உங்களால் என்னவா இருக்கிறேன்? ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி அடுத்த ஒரு பொருளையோ அடுத்த ஒரு மனைவியையோ என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்க கூடாது. பிறர் மனைவியை இச்சியாது இருப்பாயாக. ஆனா ஒரு ராஜாவே அப்படி பண்ணா என்ன ஆகும்? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? ராஜா சரியில்லைன்ற பேர் ஆயிடுமல்ல. இப்போ எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவருடைய இந்த அம்மானுடைய கணவன் யுத்த களத்தில் இருக்கிறார். அவர் வந்து வர சொல்றாரு. பாருங்க, வாசிங்க. அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபினிடத்தில் ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவா சுகமாய் இருக்கிறானோ, ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களோ, யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய்து கொள் என்றாள்.
உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உசிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. பாருங்க, உரியா என்பது இந்த பெண்ணினுடைய கணவன். அவனை யுத்த களத்திலிருந்து வர சொல்லி கேட்குறாரு, என்னப்பா நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, சரி போய் குளிச்சு என்ன பண்ணு, மனைவி பிள்ளைகளோடு உன்னுடைய மனைவியோடு கூட சந்தோஷமாயிருன்னு சொல்லிட்டு பாலும் பழமும் பின்னாடி அனுப்புறார். ராஜா கிட்ட இருந்து என்ன போச்சா, உச்சிதமான பதார்த்தங்கள். சினிமாவெலாம் காட்டுவாங்களே, முதல் இரவு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, பால் பழமெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சு ராஜா அனுப்புறார். பாலும் பழமும் என்ன பண்ணுறாரு, பின்னாடி அனுப்புறார். அவனுக்கு புரிஞ்சு போச்சு. யாருக்கு புரிஞ்சு போச்சு? உரியாவுக்கு புரிஞ்சிச்சு. ராஜா நம் மனைவியோடு நாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவன் என்ன பண்ணா பாருங்க, கீழே வாசிங்க. உரியா தன் வீட்டுக்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? 9வது வசனம். ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜ அரண்மனையில் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு கூட படுத்துக் கொண்டிருந்தான். அவன் வீட்டுக்கு போகாம எங்க படுத்துக்கிட்டான்? அரண்மனையிலே, அரண்மனை முற்றத்திலே படுத்துக்கிட்டான். இவன் வீட்டுக்கு போலன்னு தெரிஞ்சு ராஜா கேட்கிறார், ஏன்பா போல அப்படின்னு. 11வது வசனம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவரின் சேவகரும் வெளியிலே பாளையமாய் இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். இவர் நல்லா தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார். யாரு? அவன் சாதாரணமான சேவகன். அவன் நீதியோடு நியாயத்தோடு இருக்கான். தேவனுடைய பெட்டி யுத்த காலத்தில் இருக்கு. தளபதி யுத்த காலத்தில் நிற்கிறாரு. நம்ம படை யுத்தத்தில் இருக்கு. இப்போ நான் போய் என் மனைவியோடு சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் அரண்மனை முற்றத்திலே படுத்துக்கிட்டேன் அப்படின்றான். பாருங்க, ராஜானுடைய மனசு கெட்டு போச்சு, அவர் ஆவி கெட்டு போச்சு. அவர் கர்த்தரால் ஆடு மேய்ச்சனை அழைச்சி அபிஷேகித்து பெரியவனாக்கினார். தேவன் நேசித்தார், அவனும் தேவனை நேசித்தான். இப்போ என்னாச்சு, அவன் ஆவி கெட்டு போச்சு. ஆனால் சாதாரணமாக இருக்கிறான் ஒரு சேவகன். அவன் ஸ்பிரிட்டில் உற்சாகமாய் பரிசுத்தமாக இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க இவங்கன்னு. அவங்க பார்த்தீங்களா, மற்ற ஊழியக்காரனை குறை சொல்லி சாதாரணமாக பேசுவாங்க. நான் அதை பார்த்துருக்குறேன். ஆனால் சாதாரணமான விசுவாசி இருப்பாங்க. அவங்க இன்னொரு விசுவாசியை பற்றி யாராவது பேசணும், அப்படியெல்லாம் பேசாதீங்க, எதுக்கு பேசுகிறீங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்வாங்க. இல்லையா? அவங்க பார்த்தா ரொம்ப சாதாரணமான ஆட்கள். அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. பெரிய ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க, தாராளமாக திட்டிட்டு கிடப்பான் இன்னொரு ஊழியக்காரன். இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் இங்கேயும் சம்பவங்கள் இருக்கு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், அடுத்த மனைவியை இச்சித்து நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சாதாரண சேவகன் எப்படி இருக்கிறான்? பரிசுத்தமாக இருக்கிறான். இல்லையா? ஆவிக்குரிய வைராக்கியத்தில் இருக்கிறான், நல்ல ஸ்பிரிட்டில் இருக்கிறான். அன்பு பிள்ளைகளே, நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்றது முக்கியம் இல்லை, நம்ம ஆவி எப்படி இருக்குன்றது முக்கியம். இல்லையா? செய்த பாவத்தை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாரு, ஒன்றும் நடக்கலை. இரண்டாவதாக இவனை ஃபுல்லாக குடிக்க வச்சு அனுப்பிச்சிடலாம் அவன் மனைவி கிட்டன்னு வந்து அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு. வாசிங்க 2 சாமுவேல் 11:12. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே தங்கியிரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதுக்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவன் சேவகரோடே தன் படுக்கையில் படுத்து கொண்டான். ஆமென். அவன் சாதாரண சேவகன், இவர் பெரிய ராஜா. இவர் டைனிங் ஹாலில் அவர் நேருக்கு நேராக உட்கார வச்சு இவர் ஊற்றி கொடுக்குறார். ஃபுல்லாக அவர் போதை ஏறின உடனே இப்போ போப்பா வீட்டுக்குன்றார். அவன் என்ன பண்ணுறான், திரும்பமா வந்து என்ன பண்ணுறான், கீழே வாசிங்க, திரும்பமா வந்து வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோட தன் படுக்கையில் படுத்து கொண்டான்.
திரும்பமாக வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அந்த போர் சேவர்கள் எல்லாம் படுக்கிற இடத்துல அந்த அரண்மனை முற்றத்திலே படுத்துக்கிட்டான். அல்லேலூயா. எவ்வளோ பாடுபடுறாரு பாரு அவர் செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு. இன்னைக்கு அப்படிதான் செல்ஃபோனுக்கெல்லாம் என்ன பண்ண பாஸ்வேர்டு போட்டு வச்சிருது. மனைவி செல்ஃபோனை கணவன் எடுத்த, ஏன் எடுக்கிறீங்க என் ஃபோனை? கணவன் ஃபோனை மனைவி தொட்டா அப்படியே நாகுப்பாவம் மாதிரி செய்கிறான். என் ஃபோனை ஏன் எடுக்கிற? எப்போ கணவன் ஃபோனை மனைவி எடுத்தா என்ன, மனைவி ஃபோனை கணவன் எடுத்தா என்ன? அதில் சீக்ரெட் நம்பர் போட்டு வைக்கிறது இல்லாத அது தொடவும் கூடாதுன்றனா அப்போ ஏதோ வேலை இருக்குன்னு தானே அர்த்தம். அது உள்ளே ஏதோ மேட்ரு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ மடியில் ஏதோ கனம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் செல்ஃபோனை தொட்டா சீர்ற? அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ மேட்ரை வச்சுருக்கிற. ஐயா, நீ வேணா சீக்ரெட் நம்பர் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். கணவனை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. மனைவியை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. தாவீது எப்படியாவது செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு கடுமையான முயற்சி பண்ணுறார். கடையில் என்ன ஆயிடுச்சுன்னா அது முடியல. கடைசியில் அவனை கொலை செய்யவே முயற்சிக்கிறார். வாசிங்க. காலமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்மரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவா பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்திலே உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோட யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். காலையில் எழுப்பி, அப்பா காலில் வந்து என்ன பாருன்னு சொல்றாரு. காலில் வரும்போது ஒரு லெட்டர் ரெடியா இருக்கு. இதை போரில் இருக்கிற தளபதி கிட்ட கொடுன்னு சொல்லி யாருக்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு? உரியா கிட்டே கொடுத்து அனுப்புறாரு. இவர் ராஜா ஏதோ கொடுத்துருக்கிறாரு, பயபக்தியா கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த தளபதி பயபக்தியா ஓப்பன் பண்ணி வாசிச்சா இந்த கடிதத்தை கொண்டு வர உரியாவை போரில் முன்னாடி நிறுத்திட்டு நீங்கள் பின்வாங்கிடுங்கன்னு எழுதியிருக்கு. அவனை கொலை செஞ்சிருங்கன்னு எழுதியிருக்கு. சரி, ராஜா கட்டளை இல்லையா? அப்படியே அது சுருட்டி வச்சுட்டு, எப்பா யுத்தம் மும்பரமாக இருக்கு, நீ எல்லா கவசத்தெல்லாம் போட்டுட்டு சீக்கிரம் முன்னாடி போய் நில்லு, முதல் ரோவில் போய் நில்லு அப்படின்னு. இவனும் போயிட்டு நம்பிக்கையோடு நிற்கிறான். சரியான நேரத்தில் படையை பின்வாங்கிறாங்க, அவன் மாட்டிக்கிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களானாக்க அன்றைக்கு சூழ்ச்சினால் உரியா கொல்லப்பட்டான். இப்போ தாவீது ஒரு ஐடியா பண்ணுறார். இப்போ புருஷன் செத்துட்டா அவ யாரு? விதவை. நோட்டீஸ் அடிச்சு வால் போஸ்டர் ஊரெல்லாம் ஒட்டுங்கடா, ராஜா செய்த தியாகம். தன்னுடைய சேவகனுடைய மனைவியை தன்னுடைய சேவகன் யுத்தத்திலே மரித்ததினால் அவனு சேவகனுடைய மனைவியை ராஜா மறுமணம் செய்து கொண்டார். ராஜாவின் தியாகம்னு சொல்லி எழுதி ஒட்டுறான்னார். அல்லேலூயா. இப்போல்லாம் வந்து ஐடி விங்கெல்லாம் இருக்குல்ல, இப்போ இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் என்ன போட்டிருப்பாங்க? ராஜாவின் தியாகம், ராஜாவின் சாதனை. என்னது? ஒரு விதவையை திருமணம் செய்தார். அவர் செத்த உடனே அவளை என்ன பண்ணிட்டாரு? அவர் ராஜா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, தன் மனைவி ஆக்கி கொண்டார். என்ன சொல்லி திருமணம் பண்ணியிருப்பார்? நம்ம நாட்டுக்காக ஒரு சேவகன் தன் உயிரே விட்டுருக்கிறான், அந்த நன்றி கடனுக்காக நான் அவளை திருமணம், அவனுடைய மனைவியை நான் என்ன பண்ணுறேன்? திருமணம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். அப்படி தானே? ராஜாவின் தியாகத்தை உலகமே என்ன பண்ணியிருக்கோம்? பாராட்டி இருக்கோம். ஆனால் தியாகம் அது இல்லை. சத்தமாக சொல்லுங்க, தியாகமா இல்லை. அவளை அடையறதுக்காக செஞ்ச கொலை. இல்லையா? ஒரு வழியா அப்பா நம்ம செஞ்ச பாவத்தை என்ன பண்ணிட்டோம்? மறைச்சிட்டோம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ராஜாவுக்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்க? வாயை மூடிக்கிட்டாங்க. மேட்ரு வெளியே வரல. தன் அதிகாரத்தினாலும் பணத்தினாலும் தன் சூழ்ச்சினாலும் செஞ்ச பாவத்தை என்ன பண்ணிட்டார் ராஜா?
சத்தமா சொல்லுங்க. மறைச்சிட்டான். மறைத்து விட்டார். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாரு? நாம கூட அப்படிதான் நினைக்கிறோம். நான் தான் டெலீட் பண்ணிட்டேனே நினைக்கிறோமா இல்லையா? நான் தான் ஃபேக் ஐடியில் நான் தப்பு பண்ணேன். ஐயா, நாம் நினச்சிக்கிறோம் மறைஞ்சிருச்சுன்னு, நாம் நினச்சிக்கிறோம் யாருக்கும் தெரியலன்னு, அவருக்கெல்லாம் தெரியும். ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சத்தமாக சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசி ராஜா கிட்ட போகிறாரு. ஒரு கதை மாதிரி சொல்லி அவன் வாயாலே அவன் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்றத சொல்ல வைக்கிறாரு. பாருங்க, வாசிங்க 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினான். அவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கதை மாதிரி சொல்கிறார். ஒரு ஐஸ்வர்யனுக்கு நிறைய ஆடு மாடு இருந்தது. ஒரு தரித்திரம், ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஐஸ்வர்யன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளிங்க வந்தாங்க. அந்த ஐஸ்வர்யன் தான் ஆடு மாடுகளை அடித்து பிரியாணி பண்ணாமல் அந்த 7 ஆட்டுக்குட்டியை எடுத்து பிரியாணி பண்ணி சமைச்சு போட்டார். உடனே ராஜா கோவம் வந்துருச்சு. யார் அதை செய்தவன்? அதை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை? சத்தமா சொல்லுங்க. அந்த ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு திருப்பி தரணும் அவனுக்கு. உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீயே அந்த நபர். 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். அது போகாதிருந்தால் இன்னமும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்தது, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தினால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யா நீதான்பா. உனக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. போதாது என்ன, நீ ராஜா திருமணம் செய்யலாம், உனக்கு அந்த அனுமதி இருந்தது. ஆனாலும் அப்படி செய்யாம ஒருவனுக்கு இருந்த ஒரு மனைவி அவனை கொன்னு நீ எடுத்துக்கிட்ட, அதை நீ மனைவி ஆக்கிட்ட. நீ தான் அந்த ஐஸ்வர்யவன். நீ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த, சாதாரணமானவனாக இருந்த. உன்னை நான் உயர்த்தி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினேன். உன்னை எவ்வளவோ ஆசீர்வதித்தேன். நீ துரோகம் பண்ணிட்ட, பாவ வழியில நடந்துட்ட, சாத்தான் தூண்டினபடியெல்லாம் நீ செய்துட்ட. அடுத்த மனைவி எடுத்ததுமெல்லாம் உனக்கு கொலை செஞ்சுட்ட. அதனால் பட்டயம் உனக்கு என்றென்று அப்படின்னா யுத்தம் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாடோடு நீ சமாதானமாக இருக்க மாட்ட. ஆண்டவர் நிறைய தண்டனைகளை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் தான் தாவீது என்ன சொல்றாரு? 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது
நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அப்பொழுது தாவீது தீர்க்கதரிசிட்டு சொல்றாங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அல்லேலூயா. தாவீது என்னன்னா எவ்வளோ எஸ்டீமா பாவம் செஞ்சானோ அந்த அளவுக்கு டீப்பாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். ஏன் தாவீது தப்பிச்சுக்கிட்டான்னா, சில பேர் செஞ்ச தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆதாம்னால இந்த பூமி சபிக்கப்பட்டு மனுஷர் சபிக்கப்பட்டு எல்லாம் சபிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவன் செஞ்ச தப்பை மறைச்சிட்டான். இந்த கனியே சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்டார். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, ஏதோ அது ஆசைப்பட்டு தின்னுட்ட மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கணும். இவன் என்ன சொன்னான்? நீங்க எனக்கு ஏவாள் கொடுத்தானா கூட பரவாயில்ல, நீங்க எனக்கு துணையாக கொடுத்த ஸ்திரியே எனக்கு சாப்பிடும்படி கொடுத்தார். அப்போ மிஸ்டேக் யாருக்கிட்ட இருக்குது? உங்களாண்ட தான் இருக்குன்ட்டான். அல்ல இல்லையா? ஏவாளை கேட்குறார், ஏமா இப்படி பண்ண? நான் இல்லை, இந்த பாம்பு தான் கொடுத்துச்சு. அதனால தான் உங்களுக்கு சாபம் வந்தது. தாவீதுக்கும் தண்டனை அறிவிக்கிறார், இந்தந்த தண்டனையெல்லாம் உனக்கு வரும்னு. ஆனாலும் அவன் ஆண்டவரிடத்தில் தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டதுனால அவன் திரும்ப ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தவறை ஒத்துக்கிட்டு சங்கீதம் 51:3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. நான் தவறு செய்து விட்டேன், நான் அதை மறைக்கலை. நான் செஞ்ச தவறு எனக்கு கண்ணு முன்னாடி நிற்குது. நான் ஒரு தலைவன், நான் ஒரு ராஜா, யுத்தத்தில் நான் முன்னாடி நின்று இருக்கணும். ஆனால் நான் தனிமையில் சோம்பேறித்தனத்தில் அரண்மனையில் இருந்தது மட்டுமல்லாமல், என் கடமையை நான் செய்யாமல் இருந்தது மட்டுமல்ல, உப்புகரியில் போய் சுற்றி பார்த்து அந்த பெண்ணு மேலே இச்சித்து அவளோடு கூட தவறு செஞ்சேன், அவன் கணவனை கொன்னேன். அந்த பாவம் என் கண்ணு முன்னாடி இருக்குது. ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சாக்கு போக்கே சொல்லலை தாவீது. பக்கத்தில் இருப்பாங்க, சாக்கு போக்கே. தாவீது ஏன் மன்னிப்பு பெற்றான்னா, சாக்கு போக்கே சொல்லலை. ஆனால் நாம் 1000 சாக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை. தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அல்லேலூயா. தாவீது அறிக்கையிடுறாரு. என்ன அறிக்கையிடுறாரு? 1 சாமுவேல் 1 யோவான் 1:9 வாசிங்க. நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கு. அறிக்கையிடுற, ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், நான் சாதாரணமான ஆள், எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுங்க, நான் ஒரு நன்றி கெட்டவன், நான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தவறு பண்ணிட்டேன், நான் என் தவறை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பாவத்தை அறிக்கையிடுகிறான். அல்லேலூயா. நாத்தான் வேலு மூலமாய் நினைப்பூட்டின உடனே தன் தவறை உணர்த்துகிறான். எத்தனை பிரசங்கத்தை கேட்குறீங்க நீங்கள்? சின்ன வயசில், வாலிப வயசில் அல்லது கம்பெனியில் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செஞ்ச பாவம் எத்தனை முறை ஆண்டவர் நினைப்பூட்டி இருக்கிறார், பிரசங்கத்தை நினைப்பூட்டுருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? எனக்கில்லை இந்த பிரசங்கம், இவளுக்கு தான், எனக்கில்லை இவனுக்கு தான் தள்ளி விட்டுரும். அப்படி தானே? நம் பாவம், நாம் செய்த பாவம் நமக்கு ஆண்டவர் தேவ வார்த்தை மூலம் நினைப்பூட்டும் போது உடனே கண்ணில் தண்ணி வரணும். ஆண்டவரே, நான் அனாதையாக கடந்தேன், வியாதியில் கடந்தேன், கடம்பட்டு கடந்தேன், நாயாக இருந்தேன், என்னை ரட்சித்து ஒரு மனுஷனாக்கி எவ்வளோ ஆசீர்வதிச்சிங்க, அபிஷேகிச்சிங்க, சபையில் நல்ல பொறுப்பெல்லாம் கொடுத்தீங்க, ஒரு நல்ல கௌரவமான மனுஷனாக்குன்னு நான் கீழ்த்தரமான இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், இனி அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லணும். அல்லேலூயா.
அந்த பாவம் உங்களுக்கு நினைப்பூட்டின உடனே சைடில் பார்க்கக்கூடாது. அந்த பிரசங்கம் இவங்களுக்காக இருக்குமோ அவங்களுக்காக இருக்குமோன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்னோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னோடு பேசினதற்காக உமக்கு சொல்ல. தன் தவறை ஒத்துக்கொண்டார். இரண்டாவதாக அவர் இரக்கத்தை தேடுகிறார். சங்கீதம் 51:1 வாசிங்க. தேவனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுறான். நான் தவறு பண்ணிட்டேன்ப்பா, நான் பண்ண தவறு ரொம்ப பெருசு தான், ஆனாலும் உம்முடைய இரக்கம் அதை விட பெருசு. நான் செஞ்ச தவறு ரொம்ப பெருசு, ஆனா உம்முடைய நீங்க என்ன நேசிக்கிறீங்களே அந்த அன்பு அதை விட பெருசு. அதனால் நிச்சயமா என்னை மன்னிப்பீங்க. உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய கிருபையின்படி என்னை மன்னிச்சிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க செஞ்ச பாவம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட பெருசு ஆண்டவர் உங்க மேல வச்சுக்கிற இரக்கம் அன்பு. அவருடைய குமாரனையே உங்களுக்காக சிலுவையில் ஜீவ பலியாய் கொடுப்பார் என்றால் உங்க சாபம் போக, நீங்க ஆசீர்வதிக்கப்பட, நீங்க நித்திய ஜீவன் அடைய தன் குமாரனையே சிலுவையில் கொடுப்பார். ஆனால் உங்களை எவ்வளவு நேசிச்சிருக்கிறார்? நேசிக்கிறாரா இல்லையா? எவ்வளவு நேசிக்கிறார்? கை காட்டுங்க பார்க்கலாம். உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் கையை காட்டணும். அதுக்கும் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு புரியுதா இல்லையா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு பெருசா அவ்வளவு நேசிக்கிறாரா? கரங்களை தட்டுங்க பாப்பா. அல்லேலூயா. அவ்வளவு நேசிக்கிற ஆண்டவர் நீங்க செஞ்ச இந்த சின்ன தவறை மன்னிக்க, சின்ன சில பெருசே இருக்கட்டுமே, மன்னிக்க மாட்டாரா? சரி, யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தான், அப்படித்தானே? அவங்க இயேசுனுடைய எதிரிகளுக்கு, இயேசு கொல்ல நினைச்சவங்களுக்கு இவர்தான் இயேசு என்று முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். பேதுரு இயேசு எனக்கு தெரியாது என்று 3 முறை மறுதளித்தார். 2 பேருமே சீசர்கள் தான். 12 சீசர்ல இவனை ஒருத்தன் அவனை ஒருத்தன். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ஓகே. ஆனால் பேதுரு பெரிய அப்போஸ்தலனா மாறிட்டான். இதுல ஏன் இப்படி நடந்தது? அவன் மனம் கசந்த ஆளுதான் யூதாஸ். பாருங்க, யூதாஸ் தான் செய்த பாவம்தான் பெருசா தெரிஞ்சதை தவிர ஆண்டவருடைய அன்பு இரக்கம் எவ்வளவு பெருசுன்னு தெரியல. ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் என்ற பயத்தில் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் என்ற குற்ற உணர்வுல தூக்கு போட்டு செத்தான். புரிஞ்சுதா இல்லையா? பேதுரு அப்படி இல்லை. 3 முறை மறுதளிச்சாலும் மனம் கசந்த ஆள்ற, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னே தெரியா பயத்துல சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு மனம் கசந்த ஆள்றான். இவனுக்கு தெரியுது ஆண்டவருடைய அன்பு பெருசு, என்ன நிச்சயமாய் மன்னிப்பார். உங்களுக்கு தெரியணும், நீங்க செஞ்ச பாவத்தை காட்டிலும் இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களுக்காக இந்த கையில ஆணிகள் கடாயப்பட்டது, இந்த கையில் ஆணி கடாயப்படு, காலில் ஆணிகள் ஈட்டி குச்சப்பட்டு முள்முடி சுட்டு மத்தியான வெயில உங்க சாப பாவம் நீங்க ஜீவனை விட்டார். அவ்வளவு உங்களை நேசிக்கிறார்னா உங்க இப்பொழுது நீங்கள் செய்த இந்த தவறை மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பாருன்றவங்க அலையிலேயே சொல்லுங்க. அதன் மூலமா இதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒரு பாப்பா, குட்டி பாப்பா, ஒரு மண்ணினால் செஞ்ச அழகான பொம்மையை அதுக்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு டெய்லி விளையாடும். அது ரொம்ப நேசிக்கும். ஒரு நாள் கை தவறுதலாக கீழே விழுந்துட்டு, ஒரு கவனக்குறைவினால் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதெல்லாம் பொறுக்கி எடுத்து திருப்பின எவ்வளோ ஒட்ட முயற்சிக்குது, அந்தளவு கரெக்டாக ஒட்ட முடியல. ஒட்டினாலும் முன்ன மாதிரி அது ஸ்ட்ராங்காக இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நான் இப்படி உடஞ்சி போய் கடைசியில் அது ஒரு குயவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குது. நீங்கள் எப்படியாவது ஒட்டி கொடுங்க அப்படின்னு. அவன் அதை
உடஞ்சி போன பீஸெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு புதுசாக களிமண் எடுத்து அழகாக அதை விட அழகான ஒரு பொம்மையை செஞ்சு கொடுத்தான். அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடைந்து போன உங்கள் உள்ளத்தை, பாவத்தினால் கரைப்பட்டு போன உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர்கிட்டே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் புதுசா தருவார். அதான் தாவீது கேட்கிறான், என் ஆத்துமாவை என்ன சொல்ல சுத்திகரியும், எனக்கு புது ஆத்துமாவை தாங்க. இந்த பாவ எண்ணம் உள்ள இந்த ஆத்துமா வேண்டாம் ஆண்டவர். பாவத்தில் கரைப்பட்டு போன இந்த ஆத்துமா வேண்டாம். பாவ இச்சை நிறைந்த இந்த சரீரம் வேண்டாம். என்னை புதிதாக்குங்க. ஆண்டவர்கிட்டே போய் சரண்டர் ஆகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பலவீனமான மனுஷன், என்னை மன்னிச்சுக்கிறது மட்டுமல்ல, என்னை புதிதாக்க வேண்டும். வேதம் சொல்லுது, தாவீது அப்படிப்பட்ட தப்பை திரும்ப பண்ணவே இல்லை. ஏன் நம்ம ஆட்கள் திரும்பி திரும்பி பண்ணுறான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை, ஆண்டவர் இந்த பலவீனத்தை மாற்றுங்கன்னு. வரும் மன்னிப்பு மட்டும் கேட்குறது. ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தை திருப்பின்னு போய் என்ன பண்ணுறது? ஓட்டச்சட்டியில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் என்ன ஆகும்? அப்படியே போயினே இருக்கு. ஆமாம். ஏன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுற? பக்கத்தில் ஏன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுற தெரியுதா? தாவீதை போல கேளு, ஆண்டவரே எனக்கு புதிய சரீரத்தை, புதிய ஆத்துமாவை, புதிய சிந்தையை கொடுங்கப்பா. இந்த பலவீனமான பாண்டத்தை மாற்றுங்கப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பலவீனமான சரீரத்தை, அடிக்கடி விழுந்து போகிற இந்த ஆவிய ஆத்துமாவை சரீரத்தை ஆண்டவரே புதிதாக்குங்க. ஆண்டவரே புதிதாக்குங்க. ஆண்டவரே புதிதாக்குங்க. ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. தன் பாவத்தை ஒத்துக்கொண்டார். ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் இரக்கத்தை பாருங்க. நம்ம முயற்சினால நம்ம பரிசுத்தமாக முடியும், ஆண்டவர் இரக்கத்தினால் தான் பரிசுத்தமாக முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் அங்கே போய் இங்கே போய் அன்னதானம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பரிசுத்தமாயிடலன்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் பரிசுத்தமாக முடியாது. ஆண்டவர் நம்ம மீது இறக்கப்பட்டால் தான் நாம் பரிசுத்தமாக முடியும். ஆமென். இரண்டாவதாக, அடுத்ததாக, மூன்றாவதாக, யூசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவர் என்று ஜெபம் பண்றார். வாசிங்க சங்கீதம் 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமானேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மறையிலும் வெண்மையாவேன். இப்போ நல்லா வாசிக்க கற்றுக்கிட்டாரு. அல்லேலூயா. இன்னும் கூட சில இடத்துல அழுத்தி வாசிக்கணும். எப்படின்னா, நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ற, ஆண்டவரே யூசப்பினால் என்னை என்ன பண்ண சுத்திகரியும். யூசப்னா என்ன? அது ஒரு புல்லு. புல்லு எப்படி இவரை சுத்தமாக்கும் அப்படின்னா, அந்த காலத்தில் ஒருவன் பாவம் செய்து விட்டால், தான் செய்து தவறு என்று அவன் உணர்த்தப்பட்டால், ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு கன்றுக்குட்டியோ கொண்டு வந்து ஆசாரியன் கொடுப்பான். ஐயா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். அப்படியா? அந்த ஆட்டு தலைமையில் உன் கையை வை. அப்படி வச்ச உடனே ஆசாரியம் வேண்டும், ஆண்டவரே தவறு செய்தவன் சாக வேண்டும், அதுதான் உம்முடைய நீதி. ஆண்டவரே இவன் அறியாமல் செய்த தவறுக்காக இந்த ஆடு, அந்த பாவம், இவனுடைய பாவம் இந்த ஆட்டில் மேல் சுமத்தப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுவான். ஜபம் பண்ணிட்டு இப்போ பாவம் அந்த யார் மேலே போயிடுச்சு? இப்போ ஆட்டை ஓங்கி ஒரு கத்தி எடுத்து வெட்டுவான். எங்கெங்கேயோ ஆடு வெட்டுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமல் வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஓங்கி வெட்டுவான். வெட்டின உடனே அந்த ரத்தத்தை பிடித்து ஒரு புல் இருக்கும், யூசப்ன்ற புல், இந்த அருகம்புல் பார்த்து இருக்கிறீங்களா, அப்படி அதை கத்தையாக கட்டி அந்த ரத்தத்தில் தொய்த்து அந்த பாவம் செய்த மனுஷன் மேலே, ஜனத்தின் மேலே தெளிப்பாங்க. தெளித்தா அவனுக்கு ஒரு இது, எனக்காக இந்த ஆடு ரத்தம் சிந்தி மரித்ததுனால என் பாவம் கழுவப்பட்டதுன்னு. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? இயேசு எனக்காக ரத்தம் சிந்தின பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி. இப்பயா நம்மளுடைய பாவத்துக்காக நம்ம ஆடு வெட்டுறதில்ல, இயேசு நமக்காக சிலுவையில் ஆல்ரெடி பலியாயிட்டார். அதுவே போதுமானது. அதான் நம்ம பண்ணுறதில்ல.
அவர் சொல்றாரு, அந்த காலத்தில் இயேசு பலியாகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. யூசப்பினால் என்னை என்ன பண்ணுங்க, சுத்தி. அப்பொழுது நான் என்ன ஆயிடுவேன், ஆண்டவரே சுத்தமாயிருவேன். தவறு செஞ்சுட்டா உடனே கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என் பாவத்தை மன்னியும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9:14, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. இயேசுனுடைய ரத்தம். சாத்தான் சொல்லுவான், நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவளா, நீ இந்த தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பு பண்ணியிருக்க. அப்போ சொல்லணும், நான் பாவிதான், ஆனாலும் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினால, எனக்காக மரித்த அவர் ரத்தம் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. சொல்லுங்க, அவர் ரத்தம் என்னை, உங்க பாவங்களற உங்க குற்றமற நீக்கி உங்களை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. எவ்வளவு. ஆமா, நமக்காக இயேசு ரத்தம் இருக்கு. நம்ம சுத்திகரிக்க என்ன இருக்கு, நம்ம ஜெபம் பண்ணோம், ஏசப்பா உம்முடைய ரத்தத்தினால் என்ன. எல்லாரும் சொல்லுங்க பாங்களே, ஏசப்பா உம்முடைய ரத்தத்தினால என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் என் ஆவியை பரிசுத்தமாகட்டும், என் சிந்தையை பரிசுத்தமாகட்டும், என் நினைவை பரிசுத்தமாகட்டும், என் குடும்பத்தை பரிசுத்தமாக்கட்டும், என் பிள்ளைகளை பரிசுத்தமாக்கட்டும், என் எல்லைகளை பரிசுத்தமாக்கட்டும். எந்த பாவம் சாபம் என் குடும்பத்தில், என் வீட்லேயோ, என் மனைவி மேலே, பிள்ளை மேலே இருக்கக்கூடாதப்பா. உடைய ரத்தம் இயேசு உடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரி. முதல்ல தவறை ஒத்துக்கொண்டா, ரெண்டாவது உடைய இரக்கத்தின்படி எனக்கு நீ மகா இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று இரக்கத்தை பிடித்து ஜெபித்தார். மூன்றாவது யூசோப்பினால் ரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறார். நான்காவதாக சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். சூப்பர். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலவரமான ஆவி, எனக்கு சுத்தமான இருதயத்தை தந்து உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. பாருங்க, நீங்க நல்லா ஆராதிக்கணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை, சுத்த இருதயம் தேவை. இல்லையா? பாருங்க, தாவீது அநேக யுத்தம் பண்ணதுனால ஆலயத்தை கட்டாதுன்னு சொல்லிட்டார். புரியுதுங்களா? அவன் கடமையை தான் அவன் செஞ்சான். இருந்தாலும் கூட யுத்தம் இல்லாத நாட்களும் பிள்ளைகள் காலத்தில் வரும், அவன் ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார். தவறு பாவமான கைகளோடு கூட, பாவம் செய்த சிந்தையோடு கூட இங்கே அல்லேலூயான ஆராதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. பரிசுத்த சிந்தை வேணும், பரிசுத்த எண்ணம் வேணும், பரிசுத்த உள்ளம் வேணும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான அந்த பரிசுத்த ஆவி என்றென்றைக்கு என்னோடு இருக்கிற உம்முடைய ஆவி எனக்கு தாங்கப்பா. இந்த கெட்ட ஆவி என்னை விட்டு போட்டும். சொல்லுங்க, இந்த கெட்ட ஆவி, அடுத்த மனைவி மேல ஆசைப்படுற கெட்ட ஆவி, இந்த கொலகார ஆவி, அவனுக்கு இருந்த பாதிப்பு அவன் சொன்னான். சொல்லுங்க, அடுத்த மனைவி மேல ஆசைப்படுற ஆவி, இந்த கொலகார ஆவி, பாவத்தை மூடி மறைக்கிற ஆவி என்னை விட்டு போட்டோம், உம்முடைய நல்ல ஆவி எனக்கு தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. உங்களோடு போராடுகிற ஆவி விலகணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பக்கத்துல சொல்லு, பிசாசுக்கு எதிர்த்து நில், அது ஓடி போயிடும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை வாஞ்சி, ஓ தாகமா இருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ஜீவ தண்ணீரை உனக்கு தருவேன். உங்க உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிற பரிசுத்தான அபிஷேகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக அவர் ஜெபம் பண்றாரு. 51:12, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்.
பாருங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்துன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பை இழந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாங்கன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்ததுனால திரும்ப கேட்டு. பாவம் வந்தா சந்தோஷம் போயிடும். புரிஞ்சா இல்லையா? பாவம் சந்தோஷத்தை களவாடும். மனம் திரும்புதல் ரட்சிப்பை திரும்ப சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கும். சில பேர் இன்னும் அறத்தூக்கத்தில் இருக்கிறாங்க. பாவம் சந்தோஷத்தை இழக்க பண்ணும். என் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, என் கணவன் மனைக்குள்ள சந்தோஷமே இல்லை, நான் ஏன் தான் பிறந்தனும், சந்தோஷமே இல்லை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, நிறையா வருது, எங்கே போகுதுன்னே தெரியல, வருத்தமும் வேதனையும் பற்கடிப்புமா இருக்கிறியா? ரட்சிப்பை இழந்துட்ட, பாவம் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு அர்த்தம். பாவம் வந்தாலே சந்தோஷம் போயிடும். மனம் திரும்பினா திருப்பணும் என்ன ஆயிடும்? சந்தோஷம். இயேசு செய்த முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அவருக்கு ஒரு கரங்களை தட்டுங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. சீசர்கள் செய்த முதல் பிரசங்கம் என்ன? இவ்வளோ மக்கா இருக்கிறீங்களா இந்த 9 மணி ஆராதனைக்கு வரவங்க? சீசர்கள் செய்த முதல் பிரசங்கமா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, யோவான் ஸ்நானகன் செய்த முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். ஏன் எல்லாருமே எடுத்த உடனே மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு சொன்னது காரணம் என்ன? பாவம் ஒருவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை திருடி விடும். சொல்லுங்க. பாவம் ஒருவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை திருடி விடும். மனம் திரும்புதல் ஒருவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கும். கரங்களை தட்டுங்க. அடுத்த மனைவி மேல ஆசைப்பட்டதுனால, கொலை செஞ்சதுனால, பாவத்தை மறைக்க முயற்சி பண்ணதுனால இவருக்கு என்ன போயிடுச்சு? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷம் போயிடுச்சு. முன்ன மாதிரி படுத்தா தூக்கம் வரல. இவர் செஞ்ச தப்பு தான் கண்ணு முட்டை. நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை ராத்திரியில். என்னெல்லாம் வந்து பாருங்க, படுத்துனான்னா அடுத்த நாள் காலையில் தான். எப்போ நேற்று நைட்டெல்லாம் மழை பெஞ்சு தெரியுமா? தெரியல. இல்லையா? என்னங்க ராத்திரி அவ்வளோ மழை பெஞ்சு தெரியலன்றீங்களே, யாருக்கு தெரியும்? அது பாட்டு போயிட்டு விடு. இல்லையா? பாருங்க, நிறைய பேர் தூக்கல. சில பேர் தூக்க மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். இல்லையா? என்ன இல்லை? சமாதானம் இல்லை. தாவீதுக்கு இப்போ சமாதானம், தூக்கம் இல்லை. முகம் பார்த்தா அப்படி இறுகி இருக்கு. திருடனும் முகம் மாதிரி இருக்கு. அப்படியே அந்த கலகலப்பு இல்லை, முகத்தில் ஒரு தெளிவில்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, முன்ன மாதிரி பேச்சில் ஒரு கம்பீரம் இல்லை. ஐயா அப்படியே பக்குறாரு, பயப்படுறாரு. வாழ்க்கையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. தெரிஞ்சிருச்சு இவனுக்கு, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டியாக மாற்றிட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே, திரும்ப தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க? சமாதானமும் பெரிய வீடு கட்டிட்டா கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. சில பேர் நல்ல ஒரு கார் வாங்கிட்டா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சில பேர் நல்ல ஒரு பைக் வாங்கினா சந்தோஷமாக இருக்குன்னு, சில பேர் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. எல்லாமே எவ்வளோ நாள் தெரியுமா? ஒரு கல்யாணம் தான் பெருசு இல்லையா? பார்த்து பார்த்து அப்படி தேடி தேடி கட்டுறாங்க இல்லையா? கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மொத்தம் எத்தனை நாள்? 90 நாள். 90 நாள். 90 நாள் தான் கல்யாணமே. பார்த்து பார்த்து அத்தனை லட்சம் செலவு பண்ணி பண்ணுற கல்யாணமே. அவனால தான் சந்தோஷம். அப்புறமா என்ன ஆகிடும்? சலிப்பு வந்துடும். ஒரு பைக் வாங்குற எத்தனை நாள் இருக்கும்? ஒரு கார் வாங்குற எத்தனை நாள் இருக்கும்? எதுவுமே நிரந்தர சந்தோஷம் இல்லைங்க. நிரந்தர சந்தோஷம் ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டி கொடுக்குறேன். ரோமர் 14:17 வாசிங்க.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால தான் நமக்கு தொடர்ந்து சந்தோஷம் உண்டாகும். அது பொங்கி வருகிற சந்தோஷம். அல்லேலூயா. நீ சுத்த இருதயத்தோடு இரு, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருப்பாரு. நீ ஏன் தனியா எப்படியே சிரிப்ப, பக்கத்தில் இருக்க போய் நான் பைத்தியம் பிடிச்சிருச்சு அவன் படிச்சிரு, நீ அதை யோசிப்ப. ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்த நன்மைகள், உங்கள் மூலமா ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டது, உங்கள் மூலமா நீங்கள் தான தர்மம் பண்ணத்தினால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஏதோ ஒன்று உங்கள் மூலமாக நடந்த நன்மைகளை நீங்கள் நினைப்பீங்க. நினைக்கும் போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் அற்பமான மனுஷனை கொண்டு இவ்வளோ செஞ்சீங்களே, அதற்காக நன்றி. ஏதாவது மனசில் நினச்சி ஒரு சந்தோஷம், உங்கள் முகம் மலரும். பக்கத்தில் கேட்பான், என்ன இவன் சந்தோஷம், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானே இவன். அல்லேலூயா. மற்றவங்க பொறாமையாக இருக்கு, இவன் மட்டும் என்ன சந்தோஷமாக இருக்கிறானே. ஐயா, இந்த சந்தோஷம் காசு கொடுத்தா எல்லாம் வராது, இது பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது கேட்கிறார், ஆண்டவரே சுத்த இருதயம் மட்டுமல்ல, அதுக்குள்ள பரிசுத்த ஆவியும் கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க, எனக்கு சுத்த இருதயத்தையும் பரிசுத்த? அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போம். அல்லேலூயா. தாவீது பெரிய பாவம் செய்தாலும் கூட அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் அவன் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டான். இரண்டாவது, எனக்கு சுத்த இருதயம் வேண்டும் என்று ஜெபம் பண்ணான். மூன்றாவது, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும், எனக்கு பரிசுத்தான அபிஷேகம் வேண்டும் என்று ஜெபித்தான். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க அப்படி? அல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நான் செஞ்ச பாவம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. நான் செஞ்ச பாவத்தில் என் குடும்பம் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறது, நிம்மதி இழந்து இருக்கிறான்ப்பா. ஆண்டவரே இந்த பாவம் தொலைந்து போக, இந்த அக்கிரமம் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்கள் பாவத்தை முதல்ல ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேளுங்க, ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நான் செஞ்ச தவறு தான், என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் தவறு செஞ்சுட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இருக்கிறேன், அது எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டவரே. நான் பாவத்தை மறைச்சி நடிக்கிறதுனால எனக்கு ஒரு நன்மையும் வரப்போறதில்ல, எனக்கு நிம்மதி கிடைக்க போறதில்ல ஆண்டவரே. இன்னைக்கு என் பாவத்தை நான் அறிக்கை இடுகிறேன், நான் தவறு செய்தேன். சொல்லுங்க, தாவீது சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன். அநேகர் கண் இல்லாம இருக்காங்க, கால் இல்லாம இருக்காங்க, கை இல்லாம இருக்காங்க, வீடு இல்லாம இருக்காங்க, பிள்ளை இல்லாம இருக்காங்க, எத்தனையோ குறைகளோடு இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் உனக்கு எல்லாம் நிறைவாக கொடுத்தார், எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுத்தார். ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை உனக்கு செய்தார். நீ அவருக்கு துரோகம் செய்தார், நீ அவருக்கு துரோகம் செய்தார். அவர் உன்னை ரட்சித்தார், உன்னை அபிஷேகித்தார், உன்னை ஆசீர்வதித்தார், உன்னை உயர்த்தினார். எல்லாரும் கைவிடப்பட்ட போது உனக்கு துணையாக நின்றார். நீ அவருக்கு துரோகம் செய்து விட்டார், நீ தவறு செஞ்சுட்டு மூடி மறைச்சிட்டு யாருக்கு தெரியல என்று நினைக்கிறாய். சொல்லு, ஆண்டவரே நான் அப்படி நினைச்சுக்கிட்டான்ப்பா, ஆனாலும் உமக்கு எல்லாம் தெரியும். தாவீது அப்படிதான் நினைச்சுக்கிட்டார், யாருக்கு தெரியலன்னு. ஆனா நாத்தான வேலையை அனுப்பி அவன் செய்த பாவத்தை வெளிப்படுத்தி நீர் ஆண்டவரே, இன்றைக்கு நான் செய்த பாவத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர், நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். இரக்கமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, என் குடும்பத்துக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க, உம்முடைய மகிழ்ச்சி எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே.
ஆண்டவருடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கப்பா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் சமாதானம் வேணும்? கரங்களை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணு. கரங்களை தலைக்கு மேலே கையை உயர்த்தி கேளு. ஆண்டவரே, என் குடும்பத்தில் சந்தோஷம் வேணும், என் வாழ்க்கையில சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாங்கப்பா. அப்படியே ஒப்பு கொடு. அந்த உடைந்த பொம்மைய குயவங்கிட்டே கொடுத்ததை போல கெட்டுப்போன உன்னுடைய ஆத்மாவை, உன் சரீரத்தை, உன் சிந்தைய உன்னை படைத்த தேவனிடத்திலேயே கொடுத்துரு. அவர் உன்னை புதிதாக்குவார். கேளு, எனக்கு சுத்த இருதயம் வேணும் ஆண்டவரே, நல்ல சிந்தை வேணும் ஆண்டவரே, நல்ல எண்ணம் வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்த ஜீவி வேணும் ஆண்டவரே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, சத்தமா நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் மாடு மணியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாடு மணியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, உகந்து மகிழுமையா. சத்தமாய் கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், அவர்கள் பாவம் செய்தால் மன்னிக்கப்படும் என்று சொன்னீரே. நான் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு குற்றங்களை மன்னிக்கப்படுவதாக, குடும்பத்தார் செய்த தவறுகள் மன்னிக்கப்படுவதாக, இவர்கள் செய்த தவறுகள் மன்னிக்கப்படுவதாக. திருச்சபையில் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்து ஆசீர்வதிங்க. குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இந்த மாதத்திலே, இந்த நாளிலே இவர்களுக்கு திரும்ப கிடைப்பதாக. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதம் செய்யும், ஒவ்வொரு குறைகளை நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபக்கேளும் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை புதுசா மாற்றி இருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தருவார், ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீங்க. கையை பிடிச்சு சொல்லி நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தரை காணிக்க செலுத்துவோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார்,
அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். ஐயா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. அம்மா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அம்மா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஜீசஸ். பரலோக பிதாவே, இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதியும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி அமைக்கி குலுக்கி சரிந்து நிறுவத்தினா திரும்ப தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். அப்படி ஆராய்ச்சி முடிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. அல்லேலூயா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, தாவீது ஒரு பெரிய தவறை செய்திருந்தாலும் அவன் தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டது, நம்முடைய இரக்கத்தை தேடினதுனால, எனக்கு சுத்த இருதயம் வேண்டும் என்று மன்றாடி செபித்ததுனால, எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப வேண்டும் என்று கெஞ்சி கேட்டதுனால அவன் பாவத்தை மன்னித்து சுத்த இருதயத்தை கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தீங்கப்பா. மீண்டும் அவன் அப்படிப்பட்ட தவறு செய்யாதபடிக்கு ஒரு பரிசுத்த ஜீவிக்க உம்முடைய சித்தம் செய்ய உதவி செய்தீர் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும்
தாவீதுக்கு இறங்கின தேவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கு இறங்கி இவ்வளவு குற்றங்களை மன்னியும், இவ்வளவு மீறுதலை மன்னியும், கர்த்தருள்ள சாபங்களை எடுத்து போட்டு குடும்ப சமாதானம் கொடுங்கப்பா. குடும்ப வருமானங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. இவ்வளவு வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. இவ்வளவு கடன் பிரச்சனைகளை மாற்றும் அப்பா. இவ்வளவு எடுக்கிற காரியத்தில் வெற்றி உண்டாகட்டும். இவ்வளவு எடுக்கிற முயற்சிகள் கைகூடட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும். உடைய கிருபைக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இப்பொழுது இருக்கிறதை காட்டில் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பரலோக பிதாவே. ஆம். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் முழு உலமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல நமது ஆண்டவர் இயேசு கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தானுடைய அந்நியனுக்கு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. God bless you. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.